வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் 5 கிலோமீட்டர் ஓடுறதும் அது மட்டும் இல்லாமல் இடைக்கிடைக்க புஷ்அப் பண்ணுறது வீடியோ தான் இது. இன்றைக்கு வெதர் நல்லா இருக்குது. 2-3 நாளாக சரியான வெக்க ஆனது நேரம் தாங்க முடியாத வெக்கையாக இருந்துச்சுது. இன்றைக்கு நல்ல வெதர், அதோட குளிர்மையாகவும் இருந்துச்சுது. கனாலம் ஓடாதபடியான்னு சொன்னபடியாக தண்ணியும் ஜெல்லும் எடுத்துக்கொண்டு ஓடினான். என்றால் பல்சம் தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியும் அதே நேரம் சலிப்புத்தன்மை போகணும், அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கூட்டணும். இன்றைக்கி வரும் காலங்களில் ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கான டைமை ஒதுக்கி மீண்டும் ஸ்போர்ட்ஸை கண்டினியூவாக செய்யணும். ஹார்ட் பீட் 112 111 ஹார்ட் பீட். இப்படியே ஹார்ட் பீட் 140 மட்டும் இன்றைக்கு மெயினாக ஹார்ட் பீட். ஒரு கால் பக்கம் எப்பயுமே நோவுறது. நான் ஓடுறதுக்கு முன்னுக்கு ஓடுறதுக்கு முதல் வார்ம் அப் செய்கிற குறைவு நான். அதனாடி 10-20 கிலோமீட்டர் ஓடி முடிய கால் நோவும், 2 நாள் லீவ் எடுத்துடுவேன். அதுக்கு பிறகு திருப்பி ஓட தொடங்குவேன். திருப்பி 2 நாளைக்கு பிறகு திருப்பி கால் நோவும், திருப்பி கால் எடுத்துட்டு திருப்பி நின்றுடுவேன். இப்படியே போகும். சரியான காற்றாக இருக்குது. அதனாடி ட்ரோனும் இது செய்யலாம் இருக்குது. வெளியில் நல்ல காற்று, 2-3 நாளாக சரியான வெக்க, குளிர் கூட இருந்தபடியாக நல்லா இருந்தது ஓடுறதுக்கு. அதோடு சொல்லப்போனால் நான் சில மிஸ்டேக்கள் பண்ணியிருந்தேன். ஏனென்றால் கனாலம் மூடாதபடியால் ட்ரைனிங்கில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இது செஞ்சு நான் என்ன பிளவுறேன்றதெல்லாம் கவனித்து அதுக்கு பிறகு ஓட்டோபேட்டி டாக்டர்கிட்ட போய் அவங்களோட எல்லாம் கதைச்சி. என்றால் விலை குறைஞ்ச ஷூவை போட்டுட்டு ஓடக்குள்ளே வர அது ட்ரைனிங் கெப்பாசிட்டி கொண்டு வரக்குள்ள ஒரு மெரதன் ஓடுற இதுக்கு நான் கொண்டு வரக்குள்ள பட்ட வேதனைகள் ஒரு 2-3 நாளில் லீவ் எடுத்து திருப்பி ஓடுற மாதிரி இருந்தது. அதுக்கான ஆலோசனைகள், அதுக்கு பிறகு ஷூவை மாற்றினேன். அதுக்கு பிறகு இப்போ ஓடுறக்குள்ளே நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ட்ரைனிங் இந்த ஃபுல் பிளான் ஒர்க் அவுட் பண்ண இல்லை. இப்போதைக்கு இயற்கையோடையும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஓடுறது மட்டும்தான் இப்போ என் இலக்காக இருக்குது. கூடுதலாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்போதைக்கு வேலையும் படிப்பும் பண்ணுறபடியால் மற்ற நாளில் ட்ரைனிங் பண்ணுற டைம் இல்லை. அதனாடி கூடுதலாக நான் சைக்கிளிங்க்கு கவனம் செலுத்தணும். சைக்கிளிங் தான் என் மெயின் இது. அதே நேரம் இந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் B2 Max என்ற இதை நான் இன்டர்வால் ட்ரைனிங் அந்த இதுகளை கூட சேர்க்கறதுக்காண்டி எனக்கு என் கோச்சிங் டீம் ரன்னிங் பண்ண சொல்லி உத்தரவு கட்டாயம். அந்த வகையில் இப்போ ரன்னிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுகளையும் ஒரு அம்பிஷன் இருக்குது. வருங்காலத்தில் எனக்கு மேரதன், அதாவது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்ற மேரதனும் ஓடுறது தான். அதே நேரம் என்னுடைய மிகப்பெரிய அம்பிஷன் UTM உல்ட்ரா ட்ரெயில் மேரதோன். அந்த மேரதோன் தான் என்னுடைய இலக்கு ட்ரைனிங்கில். இதில் நான் இப்போ கை காட்டி கதைக்கிற மலைகள் எல்லாம் ஓட போகிறேன். ஏற்கனவே ஓடி இருக்கிறேன், சைக்கிளிங் செஞ்சுருக்கிறேன், ஹேக்கிங் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அங்கால ஆஸ்திரியா இருக்குது. அங்கெல்லாம் காலால் ஓட இல்லை, ஹைக்கிங் பண்ணி போயிருக்கிறேன், சைக்கிளிங் பண்ணியிருக்கிறேன், ஸ்கீ ஸ்னோபோர்ட் ஓடிருக்கிறேன். அதே மாதிரி அதில் இன்னும் சோலோ கேம்பிங், அது கேம்பிங் இல்லை, இங்கே கேம்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரொசஸர் இருக்குது. நான் ஒரு நேச்சரை விரும்புகிறாள். அதே நேரத்தில் எல்லா விதமான இதையும் என்னோட அனுபவம்
என்னுடைய அனுபவங்களில் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லா சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணுங்கள்.